எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டை, இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன காம்பவுண்ட் சுவர் கிடையாது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ராகாபுடைய வீடு இந்த கோட்டைச்சுவர்ல தான் இருந்தது. இந்த கோட்டைச்சுவர் மேல ரதங்கள் ஓட முடியும். ரதங்கள் ஓடுச்சுன்னா அந்த கோட்டைச்சுவர் எவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்கும் இல்லையா? இந்த கோட்டைச்சுவரை தகர்க்கிறதுக்கு தேவன் கொடுத்த போர் திட்டம் என்ன? இத்தனை கற்பாறை, இத்தனை கடப்பாறை, இத்தனை கோடரி, இத்தனை பன்வெட்டி, இத்தனை ஆட்கள் நீங்கெல்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படி சொன்னாரா? இல்ல. தினமும் அந்த கோட்டைச்சுவரை என்ன செய்யணும்? சுற்றி வரணும். 7வது நாள் எத்தனை தடவை சுற்றணும்? 7 முறை சுற்றணும். 7 முறை சுற்றி வராங்க. எக்காலம் தொனிக்கும் பொழுது கர்த்தரை துதித்து அவர் மகத்துவத்தை போற்றி பாட சொல்லுகிறார். எங்கேயாவது பாட்டு படிச்சா கோட்டைச்சுவர் கீழே விழுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு சுவர் பக்கத்துல போய் நின்று வருஷம் முழுசும் பாட்டு படிச்சு பாருங்களேன். இது நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. இயற்கை விதியின்படியும் அது செயல்பட முடியாது. அங்க 7 முறை சுற்றி விட்டு அந்த எக்காலம் தொனிக்கும் போது அவங்க தேவனை துதிச்சு அவங்க பாடுறாங்க. கோட்டைச்சுவர் என்ன செய்தா? இடிந்து விழுகிறது. அது சாதாரண சுவர் இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. இதெல்லாம் நீங்க வரலாறாகவோ சம்பவங்களாகவோ நீங்க பார்க்காதீங்க. இதெல்லாம் லிவிங் டெஸ்டிமனி, உயிருள்ள சாட்சிகள். இந்த உயிருள்ள சாட்சிகளை நீங்க தியானிச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கையிலையும் அந்த சாட்சிகளை நீங்க எதிர்பார்க்க முடியும். அன்றைக்கு எரிகோவை அவரால் வீழ்த்த முடிந்தது என்றால் இன்றைக்கு என் எரிகோவையும் அவர் என்ன செய்ய முடியும்? வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.